தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்க நிர்வாகிகள் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை விவாதிக்க முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க 17 நாட்களாக நேரம் கோரி காத்திருந்து வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை நேரம் ஒதுக்கவில்லை. அரசியல் ஆதரவாளர்களையும் புகழ்ச்சி கூட்டத்தினரையும் உடனடியாக சந்திக்கும் முதல்வர் உண்மையை பேசும் பால் முகவர்களை புறக்கணிப்பது ஏன் என கேள்விகள் எழுந்துள்ளன. வேறு வழியின்றி காத்திருக்கும் சங்கத்தினர் அரசின் அலட்சிய போக்கை விமர்சிக்கின்றனர். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்று விளம்பரம் பேசும் ஸ்டாலின் மாடல் அரசு விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள் உள்ளிட்டோரின் கோரிக்கைகளை மதிப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு என காரணம் கூறி சட்டமன்ற நேரலையை துண்டிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் 2 மசோதாக்களை அறிமுகப்படுத்திய பின்பு எம்எல்ஏக்களின் உரைகள் அரசு யூடியூப் ஒளிபரப்பிலிருந்து மறைந்ததாக தெரியவந்தது. இது தொடர்பாக தொழில்நுட்ப கோளாறு என அரசு விளக்கமளித்தாலும் பார்வையாளர்கள் இதை ஏற்க மறுக்கின்றனர். சமீபத்திய ஒளிபரப்புகள் முழுமையின்றி தொழில்நுட்ப கோளாறு என்ற பெயரில் சுருக்கப்பட்டவையாகவே காணப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சட்டமன்றத்துக்குள் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக பார்க்க முடியாமல் வெட்டப்பட்ட நாடக அனுபவத்தை போன்றே மக்கள் உணர்வது போல சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. ஒருவேளை எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதை நேரலையில் ஒளிபரப்பினால் ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என ஸ்டாலின் பயப்படுகிறாரோ என்ற எண்ணமும் மக்கள் மனதில் எழாமலில்லை.